வெயிலுக்கு ஈஸியா இப்படி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, தயிரை நல்லா மோரை அடிச்சு வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மிக்சியில பவுல்ல போட்டு மோரை அடிச்சு வச்சுக்கோங்க. அது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், 2 பட்டை வறுத்த, கருவேப்பிலை கொத்து, கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டுனா மோர் குழம்பு ரெடி. காய் எதுவும் நான் போட மாட்டேன், இப்படி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா? வடைச்சட்டி சூடானதுக்கு அப்புறம் வடைச்சட்டி இப்போ நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுடலாம். இல்லை அப்படியே ஒரு அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்குவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து போட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். அப்படியே எல்லாத்தையும் போட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிச்சு விட்டுடலாம். லைட்டா ஒரு வதக்கு, அவ்வளவுதான். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் லைட்டா போதும். லைட்டா எப்படி இருக்குண்டு அப்படி ஒரு கிண்டுனீங்கன்னா மஞ்சத்தூள் எல்லாம் இப்போ ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ எடுத்து மோரை ஊற்றிடுங்க. ரொம்ப நேரம் விட்டா திரண்டுரும், அதனால அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டா ஒரு கிண்டுக்கு உங்களுக்கு வேணும்னா இப்படியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பவுல்ல மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு முடிஞ்சது. உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன். இங்க வந்து பூண்டு சும்மா ஒரே ஒரு 2 பல்லம் எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன். இது கருவேப்பிலை, இது கடுகு உளுந்து, இவ்வளவுதான், வேற எதுவும் போட வேண்டாம். இதுல நான் லைட்டா அந்த ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இது மேலேயே தூவி விட்டுருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு லைட்டா போடுங்க, சும்மா ஒரு கலருக்கு, அவ்வளவுதான். இப்போ வடைச்சட்டி ஹீட் ஆயிடுச்சு. அதுல எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் சமைக்கிறது ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்கு. உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அந்த கடுகு உளுந்த லைட்டா போட்டுட்டு இந்த பூண்டு இருக்கு இல்லையா, அதை இப்போ போட்டுருங்க. நல்லா வெடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா இது பொரிஞ்சிச்சுன்னா அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து உருளைக்கிழங்குல வராது. அதுவும் நல்லா ஒரு மாதிரி மொறுமொறுன்னு வந்துடும். உருளைக்கிழங்கு அந்த மொறுமொறுன்னு வறுக்கிறதுக்கு அதுக்கும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இந்த பொரிஞ்சிருச்சு இல்லையா, பொரியும் போது சூப்பரா ஒரு ஸ்மெல் வரும். அப்படிதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். நிறைய இந்த இதை போடுங்க அதை போடுங்க எதுக்குங்க, தேவையில்லாதெல்லாம் போட்டுட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உருளைக்கிழங்க லைட்டா பிசைஞ்சு மசாலையோட பிசைஞ்சு இப்படி போட்டு விட்டுருங்க. எண்ணெய் நான் லைட்டா தான் ஊத்திருக்கேன், ஏன்னா அந்த வடைச்சட்டியை பொறுத்துதான் எண்ணெய் வந்து இழுக்கிறது. இந்த கல்லுச்சட்டி வந்து இழுக்காது ரொம்ப, அதனால தண்ணி ஊத்தினோம்னா ஒரு மாதிரி உடஞ்சி நொறுங்கிடும். அதனால தண்ணி ஊத்தாதீங்க. இப்படி எண்ணெயிலே வறுத்து எடுக்கும்போது இந்த உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கும், மொறுமொறுன்னு ஒரு அளவுக்கு. இப்படி பிரட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டும், லைட்டா மூடி வச்சிடலாம். இப்போ வடைச்சட்டியில இந்த உருளைக்கிழங்கு அடி பிடிச்சிச்சுன்னா லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா உப்பு லைட்டா சேர்த்துக்குவோம், போதும். இப்போ கொஞ்சமா உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படிதான். அடுத்து எப்படி இருக்குன்னு பாக்குறேன். எப்படி கிண்டி விட்டுருவோம், ஏன்னா அடி பிடிக்கிறேன் இல்லையா. இப்போ உருளைக்கிழங்கு சூப்பரா பொரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருக்கணும், வெந்து மொறுமொறுன்னு அப்பதான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி இந்த 1, 2 இருக்குல்ல, இதுவும் அப்படியே லைட்டா வதக்குனீங்கன்னா பொரிஞ்சிரும். அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு போதும் இந்த அளவுக்கு இருந்தாலே. இது எண்ணெயிலே வறுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? சூப்பரா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு. நம்மளுதான். இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம், சோறு, உருளைக்கிழங்கு பொரியல், முட்டை பொடிமா, அப்பளம், காரக்குழம்பு, நல்லா மோர் குழம்பு, ஒரு முட்டைங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு.